ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 7th 12th சாப்டர் பார்க்க போகிறோம், கஞ்சா. அண்ட் இது எழுதினவர் யாருன்னா டி பத்மநாபன். ஸோ ஒரிஜினலி இந்த ஸ்டோரி வந்து மலையாளத்தில் தான் எழுதினாங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இதை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டைட்டிலோட மீனிங் கஞ்சா அப்படின்னா மார்பிள்ஸ், அதாவது கோலி. இந்த கோலி வந்து நிறைய கலரில் கிடைக்கும் அண்ட் குழந்தைங்களாம் இதை வச்சு விளையாடுவாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து சில டைம் சில பொருள் மேலே ஆசைப்பட்டுட்டாங்கன்னா அது கிடைக்கிற வரைக்கும் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஸ்டோரியில் வந்து அப்புன்ற ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து இந்த மார்பிள்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மார்பிள்ஸை வாங்குறதுக்கு அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்றது தான் நம்ம ஸ்டோரி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி சாப்டர். वह नीम के पेड़ों की घनी छांव से होता हुआ सियार की कहानी का मज़ा लेता आ रहा था. ஸோ நீம் கா பேட் அப்படின்னா வேப்ப மரம், சியார் அப்படின்னா நரி. ஸோ அவன் வந்து வேப்ப மரம் அடியில் அதோட நிழலில் நடந்து வந்துட்டு இருந்து அவன் அந்த நரி கதையை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். மஜானா என்ஜாய் பண்ணுறது. ஸோ பேசிக்கலி அவன் மனசில் வந்து அந்த கதையை யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்தான். हिलते डुलते उसका बस्ता दोनों तरफ झूमता खनकता था. பஸ்தானா ஸ்கூல் பேக். ஹில்தே டுல்தே அப்படின்னா ஆடிக்கிட்டே அவன் நடந்து வந்துட்டு இருந்தான். ஸோ ஆடிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனோட ஸ்கூல் பேக் வந்து இங்கேயும் அங்கேயும் ஆடிட்டு இருந்தது. அண்ட் அந்த பேக்குக்குள்ளேருந்து சத்தம் வந்துட்டு இருந்தது. ஸ்லேட் கபி छोटी शीशी से टकराती तो कभी पेंसिल से. ஸோ அதுக்குள்ளே ஸ்லேட் இருந்தது, பென்சில் பாக்ஸ் இருந்தது, பென்சில் அண்ட் பாட்டிலெலாம் இருந்திருக்கும். ஸோ நடந்து போயிட்டு இருக்கும் போது இவன் ஆடிட்டே நடந்துட்டு இருந்தான் இல்லையா, அதனால அந்த ஆடுறப்ப வந்து அந்த ஸ்லேட் வந்து பென்சில் பாக்ஸில் பட்டு அந்த மாதிரி சத்தம் வந்துட்டு இருந்தது. யூ वे सब उस बस्ते के अंदर टकरा रहे थे मगर वह न कुछ सुन रहा था न कुछ देख रहा था. ஸோ அவன் பேகுக்குள்ளே வந்து சத்தம் வந்துட்டு தான் இருந்தது. பட் அவனோட கவனம் அங்கே இல்லவே இல்லை. அந்த சத்தத்தை அவன் கேட்கவும் இல்லை அண்ட் அதை பார்க்கவும் இல்லை. उसका पूरा ध्यान कहानी पर केंद्रित था. कैसी मज़ेदार कहानी कव्वे और सियार की. ஸோ அவனோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் வந்து எங்கே இருந்ததுன்னா அந்த ஸ்டோரியில் தான் இருந்தது. அவன் அந்த ஸ்டோரி பற்றியே யோசிச்சுட்டு என்ன யோசிக்கிறான்னா, எவ்வளோ நல்ல ஸ்டோரி இது, கவ்வே और सियार की. அதாவது கவ்வானா காக்கா அண்ட் சியார்னா நரி. ஸோ அந்த காக்கா நரி கதை எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் அவன். சியார் கவ்வே से बोला, प्यारे कव्वे एक गाना गाओ ना, तुम्हारा गाना सुनने के लिए तरस रहा हूँ. ஸோ இந்த லைன்ஸ் வந்து ஸ்டோரியில் நடக்கிற லைன்ஸ். இந்த நரி வந்து காக்கா கிட்ட சொல்லுது, டியர் காக்கா ஒரு பாட்டு பாடு, உன் பாட்டு கேட்கறதுக்காக நான் ரொம்ப ஏங்கி போயிருக்கேன். तरस रहा हूँ அப்படின்னா ஏங்கி போயிருக்கேன். कव्वे ने गाने के लिए मुँह खोला तो रोटी का टुकड़ा ज़मीन पर गिर पड़ा. ஸோ இந்த காக்காவும் வந்து பாட்டு பாடுறதுக்காக வாயை திறந்த உடனே அந்த வாயில் இருக்கிற அந்த ரொட்டியோட பீஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. சியார் உசை உठाकर 9-11 हो गया. ஸோ சியார் வந்து அந்த ஜாக்கல் நரி வந்து அந்த சப்பாத்தியை எடுத்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு, ஓடி போயிடுச்சு. ஸோ 9-11 அப்படின்றது இட்ஸ் எ இடியம். இதோட மீனிங் என்னன்னா டு ரன் அவே. वह जोर से हंसा, बुद्धू कौवा. ஸோ இந்த ஸ்டோரி ஆக்சுவலி வந்து அந்த பையனோட மைண்டில் ஓடிட்டுருக்கு. அவன் நினச்சிட்டு இந்த ஸ்டோரி அந்த இன்சிடெண்ட்டை நினச்சி இந்த பையன் பயங்கரமாக சிரிச்சிடறான். அவன் என்ன சொல்கிறான்னா, முட்டாள் காக்கா. वह चलते चलते दुकान के सामने पहुंचा. ஸோ நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு துக்கானன்னா ஒரு ஷாப், ஒரு கடை முன்னாடி போய் நிற்கிறான் அவன். वहाँ अलमारी में कांच के बड़े बड़े ஜார் கத்தார் மே ரखे थे. ஸோ அங்கே வந்து ஒரு அல்மாரி மாதிரி இருந்தது, ஷெல்ஃப் மாதிரி. அதில் வந்து காஞ்சனா கிளாஸ், கண்ணாடி ஜாரில் வந்து பெரிய பெரிய ஜார் இருந்தது. அதை வந்து லைனாக அங்கே வச்சுருந்தாங்க. கத்தாரனா லைன். உன்மே சாக்லேட், பெப்பர்மெண்ட் और பிஸ்குட் थे. ஸோ அந்த ஜாரில் வந்து சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க, பெப்பர்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க அண்ட் பிஸ்கெட்ஸும் வச்சுருந்தாங்க. உஸ்கி நசர் உன்மே से किसी पर नहीं पड़ी. அவனோட கவனம் வந்து இந்த வச்சிருக்கிற எந்த ஜார் மேலேயும் போல. क्यों देखें, उसके पिताजी उसे ये चीज़ें बराबर ला देते हैं. ஏன்னா அவனோட பையனோட அப்பா வந்து இந்த எல்லா ஐட்டம்ஸும் வந்து வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால வந்து அவன் இந்த ஜார் பக்கம் அவ்வளோவா அட்ராக்ட் ஆகலை. फिर भी एक नए जार ने उसका ध्यान आकृष्ट किया. இருந்தாலும் அங்கே இருக்கிற ஒரு புது ஜார் வந்து அவனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு. वह कंधे से लटकते बस्ते का फीता एक तरफ हटाकर उस जार के सामने खड़ा टुकर टुकर ताकता रहा. ஸோ கந்தானா ஷோல்டர். ஸோ ஷோல்டரில் மாட்டிருக்கிற பேக்கில் இருக்கிற ஸ்ட்ராப் வந்து ஒரு பக்கம் ஓரம் தள்ளிட்டு அவன் அந்த ஜார் முன்னாடி நின்றுட்டே பார்த்துட்டே இருந்தான் அவன். नया नया लाकर रखा गया है, उससे पहले उसने वह चीज़ यहाँ नहीं देखी है. ஸோ அந்த ஜார் வந்து புதுசாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவன் இந்த பொருளை அங்கே பார்த்ததே இல்லை. पूरे जार में कंचे हैं.
ஸோ ஃபுல் ஜாரில் வந்து வெறும் அந்த மார்பிள்ஸ் மட்டும் தான் இருந்தது. ஹரி லக்கீர் வாலே படியா சஃபேத் கோல் கஞ்சே. ஸோ அந்த ஜாரில் வந்து கலர்ஃபுல்லான மார்பிள்ஸ் இருந்தது. சிலதெல்லாம் க்ரீன் லைன் உள்ளது இருந்தது, சிலதெல்லாம் ஒயிட் கலரில் இருந்தது. படே ஆவலே ஜैसे कितने खूबसूरत हैं, अब तक ये कहाँ थे. ஸோ ஆவலா அப்படின்னா நெல்லிக்காய். ஸோ பெரிய நெல்லிக்காய் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ இது வரைக்கும் இதெல்லாம் எங்கே இருந்தது அப்படின்னு அந்த பையன் யோசிக்கிறான். ஷாயத் दुकान के अंदर अब दुकानदार ने दिखाने के लिए बाहर रखा होगा. ஸோ ஒருவேளை கடைக்குள்ளே இருந்திருக்கும், இப்போ அந்த கடைக்காரன் வந்து எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கு வெளியே எடுத்து வச்சிருக்கான். उसके देखते देखते जार बड़ा होने लगा, वह आसमान सा बड़ा हो गया तो वह भी उसके भीतर आ गया. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுக்கு போயிடுறான். அவன் அந்த ஜாரை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஜார் என்னமோ பெருசாகுதுற மாதிரி அவன் இமேஜின் பண்ணுறான். அப்படியே வானத்தை போல் பெருசாகிட்டு அவனே வந்து அந்த ஜாருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டில் இருக்கான் அவன். वहाँ और कोई लड़का तो नहीं था, फिर भी उसे वही पसंद था. ஸோ அங்கே சுற்றி வேறு எந்த பையனும் இல்லை, வேறு யாருமே இல்லை. இருந்தாலும் வந்து அவனுக்கு அந்த ஜார் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. छोटी बहन के हमेशा के लिए चले जाने के बाद वह अकेले ही खेलता था. छोटी बहना यंगर सिस्टर. ஸோ அவனுக்கு ஒரு யங்கர் சிஸ்டர் இருந்தது, பட் அது இறந்து போயிடுச்சு போல். அதனால அதுக்கப்புறம் வந்து அவன் தனியாகவே தான் விளையாடுவான் அவன். वह कंचे चारों तरफ बिखेरता मज़े में खेलता रहा. ஸோ அவன் வந்து அப்படியே அந்த கஞ்சாலாம் அந்த மார்பிள்ஸ் எல்லாம் நாலா பக்கம் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிற என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அவன். तभी एक आवाज़ आई, लड़के तू उस जार को नीचे गिरा देगा. वह चौंक उठा. ஸோ அவன் வந்து இந்த இமேஜினேஷன் வேர்ல்டில் இருக்கும் போதே வந்து அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னா அந்த கடைக்காரன் என்ன சொல்கிறான்னா, ஸோ ஹே பையன், நீ வந்து அந்த ஜாரை கீழே கண்டிப்பாக தள்ளிடுவ போல இருக்கு. கடைக்கார குரலை கேட்டோன்னே அவன் ரொம்ப स्टन आइटा. जार अब छोटा बनता जा रहा था. छोटे जार में हरी लकीर वाले सफ़ेद गोल कंचे छोटे आंवले जैसे. ஸோ இப்போ அந்த துக்கான்தாரோட அந்த ஷாப்கீப்பரோட குரலை கேட்டோன்னே அவன் வந்து ரியாலிட்டிக்கு வரான் இப்போ. ஸோ ரியாலிட்டிக்கு வந்தோடனே அந்த ஜார் வந்து சின்னதாகுது. அந்த ஜாருக்குள்ளே வந்து ஒயிட் கலர் மார்பிள்ஸ் வித் க்ரீன் லைன்ஸ். அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா சின்ன நெல்லிக்காய் மாதிரி தெரிஞ்சது. அது सिर्फ 2 जने वहाँ हैं, वह और बूढ़ा दुकानदार. दुकानदार के चेहरे पर कुछ चिड़चिड़ाहट थी. ஸோ அங்கே வந்து வெறும் 2 பேர் தான் இருந்தாங்க, அந்த பையனும் அதுக்கப்புறம் வயசான கடைக்காரன். அண்ட் அந்த கடைக்கார மூஞ்சியில் வந்து ஒரு மாதிரியான வெறுப்புத்தனம் இருந்தது. मैंने कहा ना जो चाहते हो वह मैं निकाल कर दूंगा. ஸோ அந்த கடைக்காரன் வந்து வெறுப்பில் என்ன சொல்ல, நான் சொன்னேன்ல உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் எடுத்து தரேன். वह उदास हो अलग खड़ा रहा. ஸோ அவன் ரொம்ப சேட் ஆகிட்டு அவன் கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுட்டான். அவன் क्या कंचे चाहिए, मार्बल्स வேணுமா அப்படின்னு दुकानदार கேட்குறான். दुकानदार ने जार का ढक्कन खोलना शुरू किया. उसने निषेध में सिर हिलाया. निषेधना डिनायल, ढक्कनना மூடி. ஷாப்கீப்பர் வந்து அந்த ஜாரோட மூடி ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சோன்னே அந்த பையன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி தலையை ஆட்டுறான். तो फिर सवाल खूब रहा, क्या उसे कंचा चाहिए, क्या चाहिए, उसे खुद मालूम नहीं है. ஸோ வேற என்ன வேணும் அப்படின்னு கடைக்காரன் கேட்குறான். ஸோ அருமையான கேள்வி தான். அவனுக்கு என்ன வேணும், உண்மையாகவே அவனுக்கு அந்த மார்பிள்ஸ் வேணும்னு அவனுக்கே தெரியல. जो भी हो उसने कंचे को छूकर देखा. जार को छूने पर कंचे का स्पर्श करने का एहसास हुआ. ஸோ என்ன இருந்தாலும் வந்து மார்பிள்ஸ் இருக்கிற ஜாரில் தொட்டு பார்த்தான். அந்த தொட்டு பார்க்கும்போது அந்த மார்பிள்ஸ்லேயே தொடுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆச்சு. अगर वह चाहता तो कंचे ले सकता था. அவன் நினச்சா அந்த மார்பிள்ஸ் வாங்கியிருக்கலாம். लिया होता तो, ஒருவேளை வாங்கியிருந்தா. स्कूल की घंटी सुनकर वह बस्ता थामे हुए दौड़ पड़ा. ஸோ ஸ்கூல் பெல் கேட்டோடனே வந்து அவனோட பேகை பிடிச்சிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டான் அவன். देर से पहुँचने वाले लड़कों को पीछे बैठना पड़ता है. उस दिन वही सबके बाद पहुँचा था. ஸோ யார் லேட்டாக வராங்களோ அவங்க வந்து பின்னாடி பெஞ்சில் தான் உட்காரணும். ஸோ அன்றைக்கி வந்து இவன் லேட்டாக வந்ததுனால பின்னாடி போய் உட்காந்துட்டான் அவன். इसलिए वह चुपचाप पीछे की बेंच पर बैठ गया. ஸோ அவன் லேட்டாக வந்ததுனால அமைதியாக चुपचापना அமைதியாக போய் பின்னாடி பெஞ்சில் உட்காந்துட்டான். सब अपनी अपनी जगह पर है, ராமன் अगली बेंच पर है. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. ராமன் நெக்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருக்கான். वह रोज समय पर आता है. அவன் டெய்லி கரெக்டாக டைமுக்கு வந்துடுவான். तीसरी बेंच के आखिर में मल्लिका के बाद अम्मू बैठी है. ஸோ தேர்ட் பெஞ்ச் லாஸ்ட்டில் வந்து மல்லிகா உட்காந்துட்ருக்கா. மல்லிகா பக்கத்தில் வந்து அம்மு உட்காந்துட்ருக்கா. ஜார்ஜ் दिखाई नहीं पड़ता. ஜார்ஜ் வரவே இல்லையே இன்னைக்கு. लड़कों के बीच जॉर्ज ही सबसे अच्छा कंचे का खिलाड़ी है. ஸோ இந்த பசங்களில் அமங் பாய்ஸ் வந்து जॉर्ज தான் வந்து இந்த கோலி விளையாடுறதுல எக்ஸ்பர்ட். कितना भी बड़ा लड़का उसके साथ खेले जॉर्ज से मात खाएगा. ஸோ மாத்துனா தோற்று போகிறது. எவ்வளோ பெரிய பசங்களாக இருந்தாலுமே அவங்க யார் விளையாடினாலுமே கண்டிப்பாக ஜார்ஜ் கிட்ட தோற்று போயிடுவாங்க. हारने पर यूं ही विदा नहीं हो सकते.
हो सकता. ஸோ தோத்துட்டு பிறகு அவங்க சும்மா போக முடியாது அங்கேருந்து. हारे हुए को अपनी बंद मुट्ठी ज़मीन पर रखनी होगी. ஸோ யார் தோற்று போகிறாங்களோ அவங்க வந்து முட்டினா ஃபிஸ்ட். ஸோ ஃபிஸ்ட்டு வந்து கை முட்டியை வந்து கீழே வைக்கணும். தப் ஜார்ஜ் கஞ்சா चलाकर बंद मुट्ठी के ஜோடோ கி ஹட்டி தோடேகா. அப்போ வந்து ஜார்ஜ் வந்து அந்த கோலி தூக்கி போட்டு அவனோட ஃபிஸ்ட்டில் வந்து இருக்கிற எலும்பை வந்து அவன் உடைப்பான். தோற்று போகிறவங்க வந்து ஜெயிச்சவங்க கிட்ட அடி வாங்குவாங்க. ஜார்ஜ் क्यों नहीं आया? ஏன் இன்னைக்கு ஜார்ஜ் வரவே இல்லை? अरे हाँ जॉर्ज को बुखार है ना, उसे रामन ने यह सूचना दी थी. ஸோ ஆமாம் இன்னைக்கு ஜார்ஜுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர். இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே வந்து ராமன் தான். உஸ்னே மல்லிகாको सब बताया था. ஸோ மல்லிகா கிட்ட ராமன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். ஜார்ஜ் का घर रामन के घर के रास्ते में पड़ता है. ஸோ ஜார்ஜோட வீடு வந்து ராமன் வீட்டுக்கு போகிற வழியில் இருந்தது. அதனால் வந்து அவனுக்கு ஜார்ஜுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் தெரிஞ்சுது. ஸோ அப்புன்றது யாருன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த கேரக்டர் ஒரு பையன் இல்லையா? ஸோ அந்த பையன் பேர் தான் வந்து அப்பு. ஸோ இந்த அப்பு வந்து சுத்தமாகவே கிளாஸை கவனிக்கவே இல்லை அவன். मास्टर जी उसने हड़बड़ी में पुस्तक खोलकर सामने रख ली. रेलगाड़ी का सबक था. ஸோ வந்து சார் என்ட்ரி கொடுக்குறாரு. சாரை பார்த்தோன்னே அவன் அவசரமாக ஹட்பனியனா இன்னும் ஹரி அவன் வந்து புக்கை ஓப்பன் பண்ணி முன்னாடி டேபிள் மேலே வைக்கிறான். அண்ட் இன்னைக்கு வந்து அவங்க படிக்கிற லெசன் பேர் என்னென்னா रेलगाड़ी, அதாவது ட்ரெயின். रेलगाड़ीனா ட்ரெயின். रेलगाड़ी पृष्ठ 37. घर पर उसने यह पाठ पढ़ लिया था. ஸோ पृष्ठனா பேஜ். ஸோ பேஜ் நம்பர் 37ல் இந்த रेलगाड़ी சாப்டர் அவங்க இன்னைக்கு படிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இந்த அப்பு வந்து ஆல்ரெடி இந்த சாப்டரை வீட்லேயே படிச்சிட்டான். मास्टर जी बीच बीच में बेंच से मेज ठोकते हुए ऊंची आवाज़ में कह रहे थे, बच्चों तुम में से कई ने रेलगाड़ी देखी होगी. பேந்தனா குச்சி. ஸோ மாஸ்டர் ஜி வந்து அந்த குச்சியால் டேபிள் மேலே தட்டிக்கிட்டே நடுவில் வந்து லவுட் வாய்ஸில், ஊஞ்சி ஆவாஸ்னால் லவுட் வாய்ஸில் அவர் பசங்கிட்ட சொல்கிறாரு, பசங்களாம் நீங்கள் நிறைய பேர் நீங்கள் வந்து रेलगाड़िயை பார்த்துருப்பீங்க. उसे भाप की गाड़ी भी कहते हैं क्योंकि उसका यंत्र भाप की शक्ति से ही चलता है. ஸோ भापனா ஸ்டீம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டீம் வண்டின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா அதோட இன்ஜின் வந்து स्टीम பவரில் தான் ஓடும். भाप का मतलब पानी से निकलती भाप से है. ஸோ भाप அப்படின்றது என்னன்னா வாட்டர்லேருந்து வர ஸ்டீம், அதை தான் நம்ம भापன்னு சொல்லுவோம். तुम लोगों के घरों के चूल्हे में भी. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற அடுப்பில் கூட இந்த ஸ்டீமை நீங்கள் பார்ப்பீங்க. अप्पू ने भी सोचा रेलगाड़ी, उसने रेलगाड़ी देखी है, चुक चुक यही रेलगाड़ी है. वह भाप की भी गाड़ी का मतलब. ஸோ अप्पू வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. रेलगाड़ी அவனும் रेलगाड़ी பார்த்துருக்கான், அவனும் ட்ரெயின் பார்த்துருக்கான். அது எப்படி ஓடும்னா சுக் சுக். அண்ட் இதுதான் रेलगाड़ी. அண்ட் இதை வந்து நம்ம ஸ்டீம் வண்டி அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். मास्टर जी की आवाज़ अब कम ऊंची थी. वे रेलगाड़ी के हर एक हिस्से के बारे में समझा रहे थे. ஸோ இது வரைக்கும் மாஸ்டர் ஜி வந்து ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருந்தார். இப்போ வந்து கொஞ்சம் லோ வாய்ஸில் அவர் வந்து இப்போ ட்ரெயினோட எல்லா பார்ட்ஸை பற்றியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். पानी रखने के लिए खास जगह है, इसे अंग्रेजी में बॉयलर कहते हैं. यह लोहे का बड़ा पीपा है. ஸோ சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி தண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கும். அது வந்து நம்ம இங்கிலீஷில் பாய்லர்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு இரும்பு கண்டெய்னர். लोहे का एक बड़ा कांच का जार, उसमें हरी लकीर वाले सफ़ेद गोल कंचे बड़े आंवले जैसे. ஸோ என்னதான் சார் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அப்போ வந்து சுத்தமாக கிளாஸ் கவனிக்கல. அவன் மறுபடியும் அவனோட ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிட்டான். அங்கே போயிட்டு அவன் என்ன யோசிக்கிறான், ஒரு பெரிய கிளாஸ் ஜார், அதில் வந்து ஒயிட் கலர் கோலி, அதில் வந்து க்ரீன் லைன், அண்ட் அது பார்க்குறதுக்கு பெரிய நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். இப்படின்னு அவன் ட்ரீம் வேர்ல்டில் இமேஜின் பண்ணிட்டு இருக்கான் அவன். ஜார்ஜ் ஜப் अच्छा होकर आएगा तब उससे कहेगा. ஸோ ஜார்ஜ் வந்து உடம்பு சரியிட்டு திரும்பி வந்தோடனே நான் அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன் நான். उस समय जॉर्ज कितना खुश होगा, सिर्फ वे दोनों खेलेंगे. அவன் ஜார்ஜ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். நானும் அவனும் மட்டும் விளையாடுவோம். और किसी को साथ खेलने नहीं देंगे. வேறு யாரையும் நம்ம கூட விளையாடுறதுக்கு சேர்த்துக்கவே மாட்டோம். இப்படின்னு அவன் ட்ரீம் வேர்ல்டில் யோசிச்சுட்டு இருக்கான். उसके चेहरे पर चौक का टुकड़ा आ गिरा. टुकड़ाना पीस. அவனோட ஃபேஸில் வந்து ஒரு சாக் பீஸ் வந்து விழுந்தது. अनुभव के कारण वह उठकर खड़ा हो गया. ஸோ இந்த விஷயத்தில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அவன் எந்திரிச்சு நின்றுட்டான். மாஸ்டர் ஜி குஸ்ஸே மே ஹே. ஸோ சார் வந்து கோவத்தில் இருக்காங்க. குஸ்ஸானா கோவம். அரே தூ உதர் கியா கர் ரஹா ஹே, நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க. உஸ்கா தம் குட் ரஹா தா. தம் குட்னா அப்படின்னா சஃபகேஷன். ஸோ சார் திடீர்னு கூப்பிட்ட உடனே அவனுக்கு வந்து ஒரு சஃபகேட்டிங்காக ஃபீல் ஆயிடுச்சு. போல் வ காமோஷ் खड़ा रहा. சார் வந்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் அமைதியாக அங்கே நின்றுட்டு இருந்தான். खामोशனா சைலண்ட். क्या नहीं बोलेगा, பேச மாட்டியா. வே அப்புக்கே பாஸ் பहुंचे. ஸோ சார் வந்து அப்பு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க.
सारी कक्षा सांस रोके हुए उसी तरफ देख रही है. उसकी घबराहट बढ़ गई. घबराहट ना nervousness. ஸோ என்டையர் கிளாஸ்மே வந்து அவனையே தான் பார்த்துட்டு இருந்து. ஸோ இதை பார்த்தோன்னே அவன் இன்னும் பேனிக் ஆயிட்டான், இன்னும் நர்வஸ் ஆயிட்டான் அவன். मैं अभी किसके बारे में बता रहा था. ஸோ சார் கேட்குறாரு, நான் இப்போ வந்து எதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். कर्मठ मास्टर जी उस लड़के का चेहरा देखकर समझ गए कि उसके मन में और कुछ है. ஸோ கர்மட் அப்படின்னா எனர்ஜெட்டிக். ஸோ எனர்ஜெட்டிக் மாஸ்டர், எனர்ஜெட்டிக் சார் வந்து அந்த பையனோட ஃபேஸ் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டாரு அவன் மனசில் வேற எதுவும் ஓடிட்டு இருக்கு. ஷாயத் உஸ்னே பாட் பர் தியான் भी दिया हो. ஒருவேளை அவன் கவனிச்சு கூட இருக்கலாம். अगर दिया है तो उसका जवाब उसके मन से बाहर ले आना है. इसी में उनकी सफलता है. ஸோ இன்கேஸ் அவன் கிளாஸ் வந்து கவனிச்சிருந்தா அவன் நான் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் கொடுக்கணும், அவன் வாயெல்லாம் ஆன்சர் கொடுக்கணும். இதுதான் வந்து என்னோட சக்ஸஸ். ஹா பத்தா டர்னா மத். ஸோ சொல்லுப்பா, நீ பயப்படாத. மாஸ்டர் ஜீனை தேக்கா அப்பு கி ஜவாப் பர் ஜவாப் தா. ஸோ மாஸ்டர் ஜி என்ன பார்த்தாருன்னா அப்பு வந்து ஏதோ ஆன்சர் கொடுக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹா வ காப்தே ஹுவே போலாம் கஞ்சா. ஸோ சார் சொல்கிறாங்க ஓகே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து பயத்தில் நடுங்கிட்டே ரிப்ளை பண்ணுறான் கஞ்சா. ஸோ அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, சொல்லு நான் எதை பற்றி டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் கொடுக்குற பதில் என்ன பார்த்தீங்கன்னா கஞ்சா வே சக்பக்கா கயே. ஸோ சக்பக்கா அப்படின்னா ஸ்டன் ஆகிறது, ஷாக் ஆகிறது. ஸோ அப்போ கொடுத்த ஆன்சரை கேட்டு சார் வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிட்டாரு. கக்ஷா மே பூச்சால் ஆ கயா. ஸ்டாண்ட் அப். மாஸ்டர் சாஹிப் की आंखों में चिंगारियां सुलग रही थी. ஸோ அப்போ கொடுத்த ஆன்சரை கேட்டு சாருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பூச்சால்னா பூகம்பம். ஸோ கிளாஸில் வந்து ஒரு பூகம்பம் வந்த மாதிரியே இருந்தது. ஸோ அவர் கோவத்தில் அப்போ கிட்ட என்ன சொல்கிறாருன்னா ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரோத்தா ஹுவா பெஞ்ச் பர் சடா. அப்போ அழுதுகிட்டே பெஞ்சில் ஏறி நின்றுட்டான். படோசி கக்ஷா கி டீச்சர் ने दरवाजे से झांक कर देखा. ஸோ பக்கத்து கிளாஸ் டீச்சரும் வந்து எட்டி பார்க்குறாங்க, என்னடா கிளாஸில் இவ்வளோ சத்தமாக இருக்கே அப்படின்னு. झांकरனா எட்டி பார்க்கறது. फिर सम्मिलित हंसी. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எல்லாரும் கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. रोकने की पूरी कोशिश करने पर भी वह अपना दुख रोक नहीं सका. सुबकता रहा. ஸோ ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண அவன் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் வந்து அவனோட துக்கத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். रोते रोते उसका दुख बढ़ता ही गया. सब उसकी तरफ देख कर उसकी हंसी उड़ा रहे हैं. रामन, मल्लिका सब. ஸோ அழுதுகிட்டே ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தான் அவன். எல்லாருமே அவனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ராமன், மல்லிகா எல்லாருமே. பெஞ்ச் பர் खड़े खड़े उसने सोचा दिखा दूंगा सबको जॉर्ज को आने दो. ஸோ பெஞ்சில் நின்றுட்டே அவன் என்ன யோசிக்கிறான்னா, இரு நான் எல்லாரையும் பார்த்துக்கிறேன், இரு ஜார்ஜ் வரட்டும். ஜார்ஜ் ஜப் ஆயே ஜார்ஜ் கே ஆனே பர் வ கஞ்சே खरीदेगा. ஸோ ஜார்ஜ் வந்த உடனே நான் ஜார்ஜ் கூட போய் அந்த கோலியெல்லாம் வாங்குவேன் நான். इनमें से किसी को वह खेलने नहीं बुलाएगा. कंचे को देख ये ललचाएंगे. इतना खूबसूरत कच्चा है. ஸோ இவங்க கூட நான் இங்கே இருக்கிற யார் கூடயுமே நான் விளையாட மாட்டேன். அவங்க யாரையுமே வந்து நான் விளையாடுறதுக்கு கூப்பிட மாட்டேன். இவங்க கேட்டால் கூட நான் கொடுக்க மாட்டேன். நான் எவ்வளோ அழகான கஞ்சா இருக்கும் என்கிட்ட. ஹரி லக்கீர் வாலே சஃபேத் கோல் கஞ்சே படே ஆவலே ஜெய்சே. ஸோ அந்த கஞ்சாலாம் அந்த மார்பிள்ஸ் எப்படி இருக்குன்னா பெரிய நெல்லிக்காய் மாதிரி வெள்ளை கலரில் அதில் ஒயிட் கலர் கோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவன் நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். தப் ஷக் हुआ कंचा मिले कैसे. वह मांगने पर दुकानदार देगा. जॉर्ज को साथ लेकर पूछे तो नहीं दे तो. ஸோ இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு டவுட் வருது. ஷக்குன்னா டவுட். என்ன டவுட்னா, எனக்கு அந்த மார்பிள்ஸ் எப்படி கிடைக்கும்? கடைக்காரர்கிட்ட போய் நான் கேட்டால் கொடுப்பாரா அவர்? ஜார்ஜை கூப்பிட்டு போய் கேட்டால் கொடுப்பாரா, இல்லை ஒருவேளை கொடுக்கவே மாட்டாரா அப்படின்ற மாதிரி இந்த கேள்வியெல்லாம் அவன் நின்றுட்டே யோசிச்சுட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ளே இத்தனை கேள்வி வருது. किसी को शक हो तो पूछ लो. मास्टर जी ने उस घंटे का सबक समाप्त किया. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது சார் வந்து கிளாஸ் பசங்கிட்ட கேட்குறாங்க, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. அண்ட் அவரோட கிளாஸ் அவர் முடிச்சிட்டாரு. क्या किसी को कोई शक नहीं. யாருக்குமே எந்த டவுட் இல்லையா? अपू की शंका अभी दूर नहीं हुई थी. वह सोच रहा था क्या जॉर्ज को साथ ले चलने पर दुकानदार कंचा नहीं देगा. अगर खरीदना ही पड़े तो कितने पैसे लगेंगे. அங்கே சார் வந்து எடுத்த சாப்டரில் டவுட் கேட்குறாரு. பட் இங்கே அப்புக்கு இருக்கிற டவுட் இன்னும் கிளியர் ஆகலை. அவன் என்ன யோசிச்சுட்டு இருந்தான், ஜார்ஜை கூட்டிகிட்டு போனால் கடைக்காரன் அந்த மார்பிள்ஸ் கொடுப்பானா இல்லையா, இல்லை ஒருவேளை நான் அது வாங்குறதாவே இருந்ததுன்னா எவ்வளோ காசு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ராமன் ने मास्टर जी से सवाल किया और उसे सवाल का जवाब मिला. अम्मिनी ने शंका का समाधान कराया. அண்ட் அதர் சைட் பார்த்தீங்கன்னா ராமனுக்கு ஏதோ டவுட் வருது. அவர் மாஸ்டர் கிட்ட வந்து டவுட் கேட்குறாங்க. அண்ட் அம்மனியும் வந்து ராமனோட டவுட் கிளியர் பண்ணுறா.
அண்ட் ராமனுக்கு அவனோட டவுட் வந்து கிளியர் ஆயிடுது. கை छात्रों यह दोहराया. ஸோ அந்த மாதிரி கிளாஸில் மற்ற பசங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அவங்க கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ क्या सोच रहे हो மாஸ்டர் ஜி ने पूछा. ஸோ டக்குன்னு வந்து இப்போ மாஸ்டர் ஜி வந்து அப்புவை பார்த்து கேட்குறாங்க, அப்போ நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? पूछ लो ना, शंका क्या है? सो मास्टर जी கேட்குறாரு, கேளுப்பா உனக்கு என்ன டவுட்டுன்னு. शंका ज़रूर है, क्या जॉर्ज को साथ ले जाने चलने पर दुकानदार कंचे देगा? नहीं तो कितने पैसे लगेंगे? क्या 5 पैसे में मिलेगा, 10 पैसे में? ஸோ டவுட் இருக்குதான், பட் சார்கிட்ட கேட்க முடியுமா? அவன் மனசில் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, ஜார்ஜை கூட கூட்டிகிட்டு போனால் கடைக்காரன் மார்பிள்ஸ் கொடுப்பானா இல்லையா, இல்லை ஒருவேளை வாங்குறதா இருந்தால் எவ்வளோ காசு தேவைப்படும், 5 காசா இல்லை 10 காசா, இதுதான் அவனோட டவுட். क्या सोच रहे हो? ஸோ அப்போக்கிட்டேருந்து பதில் எதுவுமே வரப்போ சார் வந்து திருப்பி கேட்குறாரு, என்னப்பா நீ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு. பேசே. ஸோ சடன்லி வந்து அப்போ வாயிலேருந்து என்ன ஆன்சர் வருதுன்னா பேசே. क्या कितने पैसे चाहिए? என்னது எவ்வளோ காசு வேணும்? பேசேனா காசு. किसके लिए எதுக்காக? वह कुछ नहीं बोला, அவன் எதுவுமே சொல்லலை. हरी लकीर वाले सफ़ेद गोल कंचे उसके सामने से फिसलते गए. ஸோ சார் கேள்வி கேட்டோன்னே அவ்வளோதான் அவன் நினச்சிக்கிட்டான், ஐயோ திருப்பி மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான் நான் நினச்ச அந்த மார்பிள்ஸு கை விட்டு போயிடுச்சு. மாஸ்டர் ஜி ने पूछा, क्या रेलगाड़ी के लिए? ஸோ திருப்பி மாஸ்டர் ஜி என்ன கேட்குறாரு, रेलगाड़ीக்காக வேணுமா உனக்கு காசு அப்படின்னு. उसने सिर हिलाया, அவன் தலையாட்டுறான், ஆமான் தலையாட்டுறான். बेवकूफ़, रेलगाड़ी को पैसे से खरीद नहीं सकते, अगर मिले तो उसे लेकर क्या करेगा? ஸோ சார் சொல்கிறாங்க, முட்டாள், रेलगाड़ी அதாவது ட்ரெயினை வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது, அப்படி நீ வாங்கினாலும் அதை வச்சு என்ன பண்ணுவேன் நீ? वह खेलेगा, जॉर्ज के साथ खेलेगा, रेलगाड़ी नहीं कंचा. ஸோ அவன் விளையாடுவான், எது கூட? रेलगाड़ी கூட இல்லை, ட்ரெயின் கூட இல்லை, பட் कंचा கூட. யார் கூட விளையாடுவான்? ஜார்ஜ் கூட விளையாடுவான். चपरासी एक नोटिस लाया. ஸோ पियोन வந்து ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்தாங்க. मास्टर जी ने कहा, जो फीस लाए हैं वे ऑफिस जाकर जमा कर दें. ஸோ அந்த நோட்டீஸில் என்ன இருந்தது, மாஸ்டர் ஜி படித்து காமிக்கிறாரு, யார் ஃபீஸ் கொண்டு வந்திருக்கீங்க அவங்க ஆஃபீஸில் போய் கட்டிடுங்க. बहुत से छात्र गए. ஸோ எல்லாரும் நிறைய பசங்க வந்து ஃபீஸ் கொண்டு வந்திருந்தாங்க, எல்லாரும் போய் ஆஃபீஸில் ஃபீஸ் கட்டிட்டாங்க. राजन ने जाते जाते अप्पू के पैर में चिकोटी काट ली. उसने पैर खींच लिया. ஸோ ராஜன் போகும்போதே ஃபீஸ் கட்டுறதுக்கு போகும்போது அப்புவோட காலில் வந்து கிள்ளிட்டான். அவன் பெஞ்ச் மேலே நின்றுட்டு இருந்தால, ஸோ கிள்ளிட்டான். அவன் கிள்ளின உடனே காலை கொஞ்சம் மூவ் பண்ணிடுறான் அவன். उसे याद आया उसे भी फीस जमा करनी है, पिताजी ने उसे 1.5 रुपया इसके लिए दिया है. ஸோ ஆக்சுவலி ராஜன் வந்து போகும்போது அப்புவுக்கு ஞாபகப்படுத்திட்டு போகிறான், நீயும் ஃபீஸ் கட்டணும்னு அப்படின்ற மாதிரி. ஸோ அவனுக்கும் திடீர்னு ஞாபகம் வந்தது, அவனும் ஃபீஸ் கட்டணும். அவங்க அப்பா வந்து அவனுக்கு 1 रुपये 50 पैसे கொடுத்துருந்தாங்க. उसने अपनी जेब टटोल कर देखा, 1 रुपये का नोट और 50 पैसे का सिक्का. ஸோ அவனோட பாக்கெட்டில் அவன் பார்த்தா, அவன் பாக்கெட்டில் என்ன இருந்தது, 1 रुपये நோட் இருந்தது அண்ட் 50 पैसे காயின் இருந்தது. वह बेंच से उतरा. அவன் பெஞ்ச்லேருந்து இறங்குறான், ஃபீஸ் கட்ட போகிறதுக்கு இறங்குறான். கிதர், மாஸ்டர் ஜி ने पूछा. ஸோ மாஸ்டர் ஜி கேட்குறாங்க, எங்கே போகிற அப்படின்னு. उसके कान से खुशी के बुलबुले उठे. அவன் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருந்தான். ஓகே ஃபைன், நான் இப்போது பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீஸ் தேனி ஹே. ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணுறான், நான் ஃபீஸ் கட்ட போகணும் அப்படின்னு. ஃபீஸ் மத் தேனா, மாஸ்டர்னே கஹா. ஃபீஸ் ஒன்றும் கட்ட தேவையில்லை அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. வ ஜிஜக்தா ரஹா. ஸோ அவன் கொஞ்சம் தயங்கி நின்றுட்டு இருந்தான். ஆன் தி பெஞ்ச், வ பெஞ்ச் பர் சட்க ரோனே லகா. ஸோ மாஸ்டர் ஜி அவனை போவில்லை, திரும்ப அவனை திட்டுறாங்க. ஆன் தி பெஞ்ச், திருப்பி போய் பெஞ்ச் மேலே நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெஞ்ச் மேலே ஏறி அழ ஆரம்பிச்சிட்டான். क्या भविष्य में कक्षा में ध्यान से पढ़ेगा? அப்புறம் மாஸ்டர் ஜி வந்து அவனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க, ஃப்யூச்சரில் நீ ஒழுங்காக கிளாஸில் கவனிப்பியா அப்படின்னு. தியான் தூங்கா, கண்டிப்பாக நான் கவனிப்பேன் அப்படின்னு அவனும் ரிப்ளை பண்ணுறான். வா தஃப்தர் கயா. தஃப்தர் மே படி பீட் थी. ஸோ சார் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு, அவனும் வந்து ஆஃபீஸ் வந்துட்டான். ஆஃபீஸ் வந்தோடனே தஃப்தர்னா ஆஃபீஸ். ஸோ ஆஃபீஸில் போய் பார்த்தா பயங்கரம் கூட்டமாக இருந்தது. பீடுனா கூட்டம். बच्चों एक एक करके आओ, क्लर्क बाबू बता रहे हैं. ஸோ அங்கே இருக்கிற கிளர்க் வந்து பசங்கிட்ட சொல்கிறாங்க, ஒருத்தரா வாங்க அப்படின்னு. पहले मैं आया हूँ मैं ही आया हूँ, मेरे बाकी पैसे. इस शोरगुल से अप्पू दूर खड़ा रहा. ஸோ அங்கே எல்லாரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், அதுக்கப்புறம் சில பேர் வந்து என்னோட சேஞ்ச் கொடுங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரே சத்தமாக இருந்தது. ஸோ இந்த அப்பு வந்து இந்த சத்தத்துலேருந்து தூரமாக தான் நின்றுட்டு இருந்தான். ராமன் ने फीस जमा की, मल्लिका ने जमा की, अब थोड़े से लड़के ही बचे हैं. ஸோ ராமனும் ஃபீஸ் கட்டிட்டான், மல்லிகாவும் ஃபீஸ் கட்டிட்டான், இப்போ கொஞ்சம் பேர் தான் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க.
वह सोच रहा था जॉर्ज को साथ लेकर चलूँ तो देगा ना, शायद दे, नहीं तो कितने पैसे लगेंगे, 5 पैसे 10 पैसे. ஸோ திரும்பவும் அவன் வந்து இதே விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காங்க. நின்றுட்டுமே என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, ஜார்ஜை நான் கூட்டிட்டு போனேன்னா கடைக்காரன் கொடுப்பானா, ஒரு வேளை கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது, எவ்வளோ காசு தேவைப்படும் எனக்கு, 5 காசா 10 காசா, இந்த மாதிரி அவன் மனசில் ஓடிட்டே இருக்கு. ஹரி லக்கீரோं वाले गोल सफ़ेद कंचे. ஸோ திரும்ப வந்து அந்த கஞ்சை பற்றி, ஒயிட் கலர் கஞ்சை, அதில் வந்து பச்சை கலரில் இருக்கிற கோடு இருக்கிற மாதிரி கஞ்சை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. घंटी बजने पर फीस जमा किए सभी बच्चे उधर से चले. ஸோ பெல் அடித்த உடனே ஃபீஸ் கட்டின எல்லா பசங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. वह भी चला मानो नींद से जाग कर चल रहा हूँ. ஸோ பெல் அடிச்சிருச்சு, அதனால அவனும் அங்கேருந்து கிளம்பிட்டான். அவனை பார்க்கும் போது தூக்கத்துலேருந்து எழுந்து நடக்கிற மாதிரி அவன் நடந்து வந்துட்டு இருந்தான். क्या सब फीस जमा कर चुके? कक्षा छोड़ने के पहले मास्टर जी ने पूछा. वह नहीं उठा. ஸோ கிளாஸ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மாஸ்டர் ஜி சார் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, எல்லாரும் ஃபீஸ் கட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் எந்திரிக்கல, ஏன்னா அவன் ஃபீஸ் கட்டவே இல்லை. அவன் शाम को थोड़ी देर इधर उधर टहलता रहा. लड़के गीली मिट्टी में छोटे गड्ढे खोद कर कंचे खेल रहे थे. ஸோ ஈவினிங் வந்து அவன் ஸ்கூல் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் அங்கங்கே சுற்றிட்டு இருந்தான். பசங்க வந்து ஈர மணலில் வந்து நோண்டிட்டு அங்கே கோலி விளையாடிட்டு இருந்தாங்க. வா உன்கே பாஸ் நஹி கயா. இவன் வந்து அந்த பசங்க கிட்ட போவே இல்லை. ஃபாட்டக்கே சீஞ்ச்தே தாமே உஸ்னே சடக்கி ஓர் தேக்கா. ஸ்கூல் கேட்டை பிடிச்சிட்டு அவன் அந்த रोड ஓரமாக எட்டி பார்க்குறான். वहाँ उस मोड़ पर दुकान है, दुकान में अलमारी, बाहर खड़े खड़े छू सकेगा. अलमारी में शीशे के जार हैं, उनमें एक जार में पूरा. ஸோ அவன் நின்று வந்து அங்கே யோசிக்கிறான், என்னென்னா அந்த கார்னரில் தான் வந்து கடை இருக்குது, அந்த கடையில் அல்மாரி ஷெல்ஃப் எல்லாம் இருக்குது. நான் வெளியிலேருந்து அந்த ஜாரை தொட்டு பார்க்க முடியுமா, அந்த ஜார் வந்து அந்த ஷெல்ஃபில் தான் இருக்குது. அண்ட் அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ஒரு ஜாரில் ஃபுல்லாக என்ன இருக்குது, कंचा இருக்குது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்காங்க நின்று. பஸ்தா கந்தே பர் லட்காயே வ சல்னே லகா. ஸோ ஸ்கூல் பேக் வந்து தோளில் மாட்டிக்கிட்டு அவன் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். துக்கான் நஸ்தீக் ஆ ரஹி थी. उसकी चाल की तेज़ी बढ़ी. ஸோ நடக்க ஆரம்பித்தோடனே அவன் கடைக்கிட்ட போனோடனே இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். वह अलमारी के सामने खड़ा हो गया. दुकानदार हंसा. ஸோ அவன் வேகமாக வந்து அந்த அல்மாரி முன்னாடி வந்து நின்றுட்டான். அண்ட் கடைக்காரன் சிரிச்சான் அவனை பார்த்து. उसे मालूम हुआ कि दुकानदार उसके इंतज़ार में है. ஸோ அவனுக்கும் தெரிய வந்து கடைக்காரன் வந்து அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். वो भी हंसा. ஸோ அவனும் வந்து கடைக்காரனை பார்த்து சிரிச்சான். कंचा चाहिए है ना? उसने सिर हिलाया. कंचा வேணும் இல்லை உனக்கு அப்படின்னு கடைக்காரன் கேட்கும்போது அவனும் தலையாட்டுறான். दुकानदार जार का ढक्कन जब खोलने लगा तब अप्पू ने पूछा, अच्छे कंचे है ना? ஸோ दुकानदार வந்து ஜாரோட மூடி ஓப்பன் பண்ணும்போது அப்பு கேட்குறான், இது நல்ல மார்பிள்ஸ் தானே அப்படின்னு கேட்குறான். बढ़िया फर्स्ट क्लास कंचे, तुम्हें कितने कंचे चाहिए? ஸோ கடைக்காரனும் ரிப்ளை பண்ணுறான், நோ வெரி குட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்பிள்ஸ் தான் இது, உனக்கு எவ்வளோ வேணும் சொல்லு அப்படின்னு. कितने कंचे चाहिए, कितने चाहिए, कितने? उसने जेब में हाथ डाला. 1 रुपया और 50 पैसे हैं. ஸோ கடைக்காரன் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு எவ்வளோ வேணுமான்னு யோசிச்சுட்டே அவன் என்ன பண்ணுறான், அவனோட பாக்கெட்டுக்குள்ளே கையை போட்டு என்ன எடுக்கிறான், 1 ரூபா 50 காசு வெளியே எடுக்கிறான். उसने वह निकाल कर दिखाया. அவன் அந்த காசு எடுத்து கடைக்காரன் கிட்ட காமிச்சு சொல்கிறான். दुकानदार चौंका, इतने सारे पैसों का सबके? ஸோ 1 ரூபா பார்த்துட்டு கடைக்காரன் ஷாக் ஆகிட்டு, ஃபுல் இவ்வளோ காசுக்கா உனக்கு மார்பிள்ஸ் வேணும், எல்லா காசுக்கும் உனக்கு மார்பிள்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறான் அவன். पहले कभी किसी लड़के ने इतनी बड़ी रकम के कंचे नहीं खरीदे थे. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து யாருமே இவ்வளோ காசுக்கு வந்து கோலி வந்து வாங்கினதில்லை. इतने कंचे की ज़रूरत क्या है? वह मैं नहीं बताऊँगा. ஸோ கடை திருப்பி கேட்குறான், இவ்வளோ மார்பிள்ஸ் வச்சு நீ என்ன பண்ணுவேன்? அதுக்கு அப்போ என்ன ரிப்ளை பண்ணுறேன்னா, அது நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். दुकानदार समझ गया, वह भी किसी ज़माने में बच्चा रहा था, उसके साथ ही मिलकर खरीद रहे होंगे, यही उनके लिए खरीदने आया होगा. ஸோ கடைக்காரனும் என்ன யோசிக்கிறான்னா, நானும் ஒரு காலத்தில் குழந்தையாக தான் இருந்தேன், ஒருவேளை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த இவ்வளோ கோலி வாங்குறாங்க போல இருக்கு, அண்ட் எல்லார் சார்பாகவும் இவன் தான் வந்து வாங்க வந்திருப்பான் அப்படின்னு அவனே நினச்சிக்கிறான். वह कंचे खरीदने की बात जॉर्ज के सिवा और किसी को बताना नहीं चाहता था. ஸோ இந்த மார்பிள்ஸ் வாங்குற விஷயத்தை வந்து ஜார்ஜை தவிர வேறு யாருக்கும் அவன் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டான் அவன். दुकानदार ने पूछा, क्या तुम्हें कंचे खेलना आता है? ஸோ கடைக்காரன் கேட்குறான், உனக்கு கோலி விளையாட தெரியுமா? பட் அவனுக்கு தெரியாது. वह नहीं जानता था, அவனுக்கு தெரியாது. तो फिर அப்போ எதுக்கு இவ்வளோ வாங்குறன்ற மாதிரி கடைக்காரன் கேட்குறான். कैसे कैसे सवाल पूछ रहा है, उसका धीरज जवाब दे रहा था. ஸோ இந்த கடைக்காரனும் வந்து நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருந்தான். அது
பதில் கொடுக்கறதுக்கு அவனுக்கு பேஷன்ஸே இல்லை. ஹி வாஸ் லூசிங் ஹிஸ் பேஷன்ஸ். ஸோ உடனே வந்து அவன் கையை நீட்டிட்டான். உஸ்னே ஹாத் ஃபैलाया, दे दो. கையை நீட்டிட்டு அவன் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். दुकानदार हंस पड़ा, वो भी हंस पड़ा. ஸோ கடைக்காரனும் சிரிச்சிட்டான், இவனும் சிரிச்சிட்டான். कागज की पुतली छाती से चिपटाए वह नीम के पेड़ों की छाँव में चलने लगा. ஸோ கடைக்காரன் என்ன பண்ணால் எல்லா கோலியும் ஒரு பொட்டலங்கட்டி, பேப்பரில் பொட்டலங்கட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டான். இவன் வந்து அதை வாங்கிட்டு இறுக்கி பிடிச்சிட்டு வேப்ப மர நிழல நடந்து போயிட்டான். கஞ்சே अब उसकी हथेली में है, जब चाहे बाहर निकाल ले. ஸோ இப்போ வந்து கஞ்சி வந்து அவனோட கையில் தான் இருந்தான். அவன் எப்போ நினச்சாலும் அவன் எடுத்து பார்க்கலாம் அதை. उसने पोटली हिलाकर देखा. ஸோ அவன் அதை ஆட்டி பார்க்குறான். वह हंस रहा था. उसका जी चाहता था काश पूरा जार उसे मिल जाता. जार मिलता तो उसके छूने से ही कंचे को छूने का एहसास होता. ஸோ இப்போ அவன் சிரிச்சிட்டு இருந்தான். பேசிக்கலி அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஏன்னா நினச்ச மாதிரியே அவனுக்கு அந்த மார்பிள்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. அண்ட் இப்போ அவன் என்ன யோசிக்கிறான்னா, ஸோ ஐ விஷ் எனக்கு ஃபுல் ஜாரே எனக்கு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அப்போ நான் அந்த ஜார் மேலேயே அந்த ஜார் மேலேயே நான் தொட்டாக்கா எனக்கு அதுக்குள்ளே இருக்கிற மார்பிள்ஸை தொடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் ஏகாஏக் உசே ஷக் ஹுவா, क्या सब कंचों में लकीर होगी. ஸோ சடன்லி அவனுக்கு என்ன டவுட் வருதுன்னா, எல்லா கோலிலையுமே அந்த கோடு இருக்கா இல்லையா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். உஸ்னே पोटली खोलकर देखने का निश्चय किया. ஸோ அவன் என்ன பண்ணான், அவன் சரி ஓகே நம்ம அந்த पोटलத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணுறான். பஸ்தா நீச்சே ரக்கர் வ धीरे से पोटली खोलने लगा. ஸோ அவன் பேக்கை கீழே வச்சுட்டு மெதுவாக அந்த பொட்டலத்தை ஓப்பன் பண்ணுறான். அவன் पोटली खुली और सारे कंचे बिखर गए. ஸோ அந்த பொட்டலம் ஓப்பன் ஆனோடனே அதில் இருக்கிற கோலி எல்லாமே கீழே இறஞ்சி போயிடுச்சு. வே சடக்கே பீச்சோ பீச் பहुंच रहे हैं. ஸோ இறஞ்சி போய் எல்லாமே என்னாச்சு, ரோட்டுக்கு நடுவில் போயிடுச்சு. ஸ்டன் பர் சக் பக்கானே கே பாத் வ உன்னை சுன்னே லகா. ஸோ கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு அவன் என்ன பண்ணால் திரும்பவும் அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஹத்தேலி भर गई, वह चुने हुए कंचे कहाँ रखे. ஸோ ஒன்றொன்னா எடுத்து அவன் கையில் வச்ச உடனே கை ஃபில் ஆயிடுச்சு. ஸோ கை ஃபில் ஆனோடனே இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு அவன் யோசிக்கிறான். स्लेट और किताब बस्ते से बाहर रखने के बाद कंचे बस्ते में डालने लगा. ஸோ ஸ்லேட் அண்ட் புக்ஸ் எல்லாத்தையும் வந்து பேக்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான், அந்த கோலியை எடுத்து பேகுக்குள்ளே போடுறான். 1 2 3 4 एक कार सड़क पर ब्रेक लगा रही थी. ஸோ அவன் எண்ணுறான் 1 2 3ன்னு எண்ணிட்டே பேகுக்குள்ளே போடுறான். அப்போ தான் வந்து பிரேக் போட்டு ஒரு கார் வந்து நிற்கிதாங்க. வ உஸ் வக்த் பி கஞ்சே சுன்னேமே மக்னு தா. அவன் அப்பயும் வந்து அந்த கோலி எடுக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருந்தான். மக்னா பிஸி. டிரைவர் को इतना गुस्सा आया कि उस लड़के को कच्चा खा जाने की इच्छा हुई. ஸோ டிரைவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவன் அந்த பையனை அப்படியே சாப்பிடலான்ற மாதிரி ஒரு கோவம். उसने बाहर झांक कर देखा, वह लड़का क्या कर रहा है. ஸோ அவன் எட்டி பார்க்குறான், அந்த பையன் என்ன தான் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி. हॉर्न की आवाज़ सुन कंचे चुनते अपू ने बीच में सिर उठाकर देखा. ஸோ ஹார்ன் சத்தம் கேட்டு இவன் அதை எடுத்துக்கிட்டே அந்த மார்பிள்ஸை எடுத்துகிட்டே தலையை தூக்கி பார்க்குறான். सामने एक मोटर है और उसके भीतर ड्राइवर. ஸோ அவன் என்ன பார்க்குறான்னா, முன்னாடி ஒரு கார் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு டிரைவர் இருக்கான். उसने सोचा क्या कंचे उसे भी अच्छे लग रहे हैं, शायद वह भी मज़े ले रहा है. ஸோ இப்போ அவன் என்ன யோசிக்கிறான்னா, ஒருவேளை இந்த டிரைவர் கூட இந்த கோலியெல்லாம் ரொம்ப பிடிக்குது போல், அதனால தான் அவன் வந்து நின்று இதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், இதை பார்த்துட்டு இருக்கான். एक कंचा उठाकर उसे दिखाया और हंसा. बहुत अच्छा है ना. டிரைவர் का गुस्सा हवा हो गया, वह हंस पड़ा. ஸோ ஒரு கோலி கையில் எடுத்துட்டு அந்த டிரைவர் காமிச்சிட்டு அவன் சிரிச்சிட்டே சொல்கிறான், ரொம்ப நல்லா இருக்குல்ல இது அப்படின்னு. ஸோ அந்த குழந்தையோட இன்னோசன்ஸ் பார்த்துட்டு டிரைவரோட கோவமும் காணாமல் போயிடுச்சு அண்ட் அவனும் சிரிச்சிட்டான். बस्ता कंधे पर लटकाए, स्लेट किताब शीशी पेंसिल सब छाती से चिपकाए वह घर आया. ஸோ பேகை வந்து தோலில் மாட்டிட்டு அங்கே இருக்கிற புக்கு, ஸ்லேட்டு, பென்சில் எல்லாமே இறுக்கி பிடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். उसकी माँ शाम की चाय तैयार कर उसकी राह देख रही थी. ஸோ அவங்க அம்மா வந்து ஈவினிங் டீ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. बरामदे की बेंच पर स्लेट व किताबें फेंक कर वह दौड़ कर माँ के गले लग गया. उसने उसके लौटने में देर होते देख माँ घबराई हुई थी. ஸோ வராண்டாவில் வந்து அங்கே ஒரு பெஞ்ச் இருந்தது, அதில் அவனோட ஸ்லேட்டு புக்கெல்லாம் அப்படியே விசிறி போட்டு அவன் ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். இன்றைக்கி அவன் லேட்டாக வந்ததுனால அம்மா வந்து கொஞ்சம் அவனுக்காக கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க, டென்ஷனில் இருந்தாங்க. உஸ்னே பஸ்தா ஜோர் से हिलाकर दिखाया. அவனோட பேகை வந்து ஜோராக ஆட்டி காமிக்கிறான். அரே ஏ கியா ஹே மானே பூச்சா. அவங்க அம்மா கேட்குறாங்க, இதில் என்ன இருக்குப்பா அப்படின்னு. மே நஹி பத்தாவுங்க வ போலா. அவன் என்ன சொல்கிறான், நான் சொல்ல மாட்டேன். முச்சே நஹி கஹேகா, என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. கஹூங்கா
माँ आंखें बंद कर लो சொல்கிறம்மா நீ ஃபஸ்ட்டு கண்ணை மூடிக்கோ அப்படின்னு மானே ஆंखें बंद कर ली அம்மாவும் கண்ணை மூடிட்டாங்க उसने गिना 1 2 3 ஸோ அவன் என்ன ஆரம்பிச்சிட்டான் 1 2 3 அப்படின்னு माँ ने आंखें खोलकर देखा बस्ते में कंचे ही कंचे थे वह कुछ और हैरान हुई ஸோ அம்மா கண்ணை திறந்து பார்த்தோன்னே அவனோட பேக்கில் வந்து ஃபுல்லாகவே கோலி மட்டும்தான் இருந்தது அதை பார்த்தோன்னே அம்மா சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க இத்தனை சாரே கஞ்சே கहाँ से लाया இவ்வளோ மார்பிள்ஸ் நீ எங்கேருந்து கொண்டு வந்த खरीदे हैं நான் வாங்கினேன் அப்படின்னு அப்பு சொல்கிறான் पैसे அவங்க அம்மா கேட்குறாங்க காசு எப்படி இருந்தது உங்க இவ்வளோ வாங்குறதுக்கு உங்ககிட்ட எப்படி காசு இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க पिताजी की तस्वीर की ओर इशारा करते हुए उसने कहा दोपहर दिए थे ना ஸோ தஸ்வீரனா ஃபோட்டோ ஸோ அப்பாவோட ஃபோட்டோ அங்கே மாட்டியிருந்தது அதனால அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பாயிண்ட் பண்ணிவிட்டு அவன் சொல்கிறான் மதியம் கொடுத்தாங்க இல்லையா அப்படின்னு அதாவது அவங்க அப்பா கொடுத்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்ல வரான் அவன் माँ ने दांतों तले उंगली दबाई ஸோ दांतों तले उंगली दबाईன்றது ஒரு இடியம் இதோட மீனிங் என்னென்னா டு கெட் சர்ப்ரைஸ்ட் அதாவது ஆச்சரியமாக ஆகுறது ஸோ அவங்க அம்மா இதை கேட்டோன்னே பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க ஃபீஸ்கே பேசே இத்தனை சாரே கஞ்சே காஹே கொல்லியே ஸோ ஃபீஸ் காசா இவ்வளோ எதுக்கு நீ வாங்கின அப்படின்னு கேட்குறாங்க ஆखिर खेलोगे किसके साथ उस घर में सिर्फ वही है அவன் வீட்டில் அவன் மட்டும் தான் இருந்தான் उसके बाद एक मुन्नी हुई थी उसकी छोटी बहन मगर ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை பிறந்தது ஒரு கேர்ள் பேபி அதோட தங்கச்சி பட் அவள் இறந்துட்டா இல்லையா அதனால இப்போ அவன் மட்டும் தான் இருக்கா எதுக்கு இவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க माँ की पलकें भीग गई उसकी माँ रो रही है ஸோ அம்மாவோட கண்ணில் தண்ணி வந்துச்சு அவங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க अप्पू नहीं जान सका कि माँ क्यों रो रही है क्या कंचा खरीदने से ऐसा तो नहीं हो सकता तो फिर அப்புக்கு ஆக்சுவலி புரியவே இல்லை அம்மா ஏன் அழுறாங்கன்னு ஸோ கஞ்சா வாங்குறதுனால அழுறாங்களாம் பட் அப்படி இருக்காதே அப்போ எதுக்காக அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான் ஸோ எங்கள் அம்மா ஏன் அழுகுறாங்கன்னா ஆக்சுவலி அவங்க வந்து அவங்க இறந்து போன குழந்தைய நினச்சி அவங்க கண்ணில் தண்ணி வந்துடுது उसकी आंखों के सामने बूढ़ा दुकानदार और कार का ड्राइवर खड़े खड़े हंस रहे थे वे सब पसंद करते हैं सिर्फ माँ को कच्चे क्यों पसंद नहीं आए ஸோ அவன் இப்போ யோசிக்கிறான் ஸோ யோசிக்கும் போது அவன் கண்ணு முன்னாடி வந்து அந்த வயசான கடைக்காரனும் அந்த கார் டிரைவர் எல்லாரும் கண்ணு முன்னாடி வராங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கோலி பிடிக்குமே ஏன் அம்மாவுக்கு மட்டும் இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறான் அவன் ஷாயத் கஞ்சே அச்சே நஹி ஹை ஒருவேளை இந்த கோலியெல்லாம் நல்லதில்லையோ அப்படின்னு யோசிக்கிறான் பஸ்தே சே आंवले जैसे कंचे निकालते हुए उसने कहा बुरे कंचे है ना இது கெட்டது இல்லைம்மா இது கெட்ட மார்பல் இல்லைம்மா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான் நஹி அச்சே ஹே அவங்க அம்மாவும் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க இல்லைப்பா இது நல்லது தான் அப்படின்னு देखने में बहुत अच्छे लगते हैं ना பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லைம்மா बहुत अच्छे लगते हैं ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு அவங்க அம்மாவும் ரிப்ளை பண்ணுறாங்க वह हंस पड़ा उसकी माँ भी हंस पड़ी ஸோ அவனும் சிரிச்சிட்டான் அவங்க அம்மாவும் சிரிச்சிட்டாங்க आंसू से गीले माँ के गाल पर उसने अपना गाल सटा लिया अब उसके दिल में खुशी झलक रही थी கண்ணீரோடு இருக்கிற அவங்க அம்மா கன்னத்தில் அப்பு வந்து அவனோட கன்னத்தையும் போய் ஒட்டிக்கிறான் அவன் இப்போ வந்து அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான்